மல்டிகிரெயின் வேஃபல் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல 1 கப்புக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோள மாவு, இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து சோள மாவு, இது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கம்பு மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து குக்கிங் சோடா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், நம்ம கேக் செய்கிறதுக்கெலாம் வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பத்தலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட போட்டேன். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும். வெதுன்னு இருக்கிற மாதிரி இதை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 2 கப் முதல்ல ஊற்றுறேன். பால் ஊற்றினதுக்கப்புறம் நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அது இல்லாட்டி நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா திக்காக தான் இருந்துச்சு, பால் பத்தலை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஊற்றி நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோடய மினி வேஃபல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் இந்த கரண்டிக்கு ஒரு 1/2 கரண்டி ஊற்றி விட்ருக்கேன். லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றி மூடி வச்சுட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முதல்ல எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறினோடனே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணு தான் பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா, எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.